நெஞ்சிலே துணிந்தாள் படத்தில் சின்ன விஜயகாந்த் அண்ணன்னா ம். எங்கள் அம்மா மனோரமா ஆச்சி வந்து வைத்தியருக்கு வந்து கவுண்டமணி நாட்டு வைத்தியர் அந்தி ஊரில் எடுத்தாங்க. வைத்தியரையா எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை வந்து பாருங்கள் வைத்தியர். காசு இல்லாமல் நான் பார்க்க மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு பார்க்காத இந்த கை உனக்கு இருக்க ஒன்று கையை வெட்டிட்டு ஓடுவேன். விஜயகாந்த் ஆயிடுவேன். தெரியாது. அது பட்டணத்து ராஜாக்கள் நானும் சில்கு சுமிதான் வில்லனை சண்டை போட்டு தட்டி விட்டுருவேன். வெட்டிடுவேன். விஜயகாந்த் வெட்டிடுவார். நல்ல மனுஷன். எம்ஜிஆருக்கு அப்புறம் அது ஒரு நல்ல கொடை வேலை அவர் தான். ஆனால் நான் கொடை எங்கேயுமே போய் உதவி கேட்க மாட்டேன். நமக்கு மேலே இறைவன் இருக்கான், அவ்வளோதான். நம்ம உழைக்கிறவன் ஆஜா தம்பி தான் சொல்லுவார். ஒரு தடவை பேரரசு டைரக்டரில் அவர் ஒரு படம் பண்ணார். ஆமாம், தரமணியில். எம்ஜிஆர். ஆமாம். நான் எங்கேயோ போயிட்டு வர்றேன் ஷூட்டிங்கு. நான் வணங்கினேன். வாங்க தம்பி எப்படி நல்லா இந்த படத்துக்கு சான்ஸ் சொல்லுங்கள். நான் ராஜா தம்பிக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சரி சொல்கிறேன்னாரு. நானும் போல் அவரு சொல்லலை. விஜயகாந்த் என்ன படம் நான் சூட்டிய மலர்கள், ஆட்டோ ராஜா, பட்டணத்து ராஜாக்கள், சந்தோஷ கனவுகள், நெஞ்சிலே துணி இருந்தால், சிவந்த கண்கள், எஸ்.ஏ. சந்திரசேகர், அலை ஓசை, அமுதகானம் 8 படம். கமல் அண்ணன் கூட ராம் லட்சுமணன், நீல மலர்கள், காதல் பரிசு, சவால், தூங்காத தம்பி தூங்குவார். அது மாதிரி ரஜினி சார் கூட 8, 9 படம். அவர் ஜாலியாக இருப்பார். கொஞ்சம் 3 முகம் பண்ணேன். ஜெகநாதன் சார் டைரக்டரு. நல்ல மனுஷன். எல்லோரும் நம்ம கூட நல்லா பண்ணுவாங்க. நம்ம ஜாலியான சின்ன பையன் தானே, அதனால் வாங்க போங்கன்னு மரியாதை கொடுப்பாங்க.